இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழலில் அரசியலை பற்றி ஒரு பெரும் குழப்பம், அரசியலில் ரொம்ப தூரம் பயணித்தவங்களுக்கே இருக்குது. அதுவும் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. அதை என்னுடைய மகன்களுடைய நண்பர்கள் மூலமாக நான் இன்றைய அரசியலை நான் பார்க்கின்றேன். மிகவும் பெரிய குழப்பத்தில் அல்லது ஒன்றுமே தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் சரியான தருணம், நாம் நம்முடைய கருத்துக்களை அவர்களிடம் கொண்டு செல்வது. அதற்கு இந்த விழா எனக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது. எப்படி அப்படி என்று யோசிக்கும் போது எனக்கு எந்த அமைப்போ எந்த அரசியல் கட்சியோ எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு தமிழனாக நான் சார்ந்திருக்கிற சமூகத்தினை வரலாற்று ரீதியாக, திரிக்கப்படாத வரலாற்று ரீதியாக அறிந்து கொள்வது ஒரு தமிழனாக, ஒரு குடிமகனாக எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. வாலிபத்தில் வாழ்வாதாரத்தை தொலைத்துவிட்டு பின்பு தேடிவிடாமல் எல்லாத்தோடையும் சேர்த்து போராட்டங்களோடு உங்கள் வாழ்வாதாரத்தையும் சரி செய்து கொள்ளுங்கள். இல்லையெனில் நடுவயதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுத்திவிடக்கூடும். இந்திய ஜனநாயகத்தில் எல்லா தலைவருடைய ஆரம்பமும் மிக பிரமாதமாக இருந்தது. நடுவில் தான் திசை மாறியது. அவருடைய வாழ்வாதார சூழ்நிலை கருதி அவர்கள் மீது விமர்சனம் வைப்பது ஒன்று, அதன் காரணத்தை அறிந்து கொண்டு அந்த பள்ளத்தில் விழுந்து விடாமல் இருப்பதும் நமக்கான அரசியல்தான். மே 17 தோழர்கள் மீது குண்டாஸ் போட்டு பார்த்தார்கள், ஊப்பா போட்டு பார்த்தார்கள், சிறையில் அடைத்து பார்த்தார்கள். வேலூர் தான் ரொம்ப சூடாக இருக்கும்னு அங்கு கொண்டு போய் அடைத்து பார்த்தார்கள். எதற்குமே அஞ்சாமல் களத்தில் நிற்கிறார்கள் நம் தோழர்கள். எந்த அரசியல் கட்சியும் செய்யாத பல பணிகளை இதுபோன்று இயக்கம் செய்து அந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் கீழே அமர்ந்து இளைஞர்களுக்கு அந்த மேடையை கொடுத்திருக்கிறாரே, இதுதான் எதிர்காலத்தினுடைய அரசியலாக இருக்கும். உயர் நீதிமன்றம் போன்ற நிறுவனங்கள், மனித உரிமை ஆணையங்கள், இது போன்ற இயக்கங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது என்பதை மிக மிக பொறுப்புடன் தாழ்மையுடன் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். சம்பளம் பெற்று பணி செய்கிறீர்களே, அந்த சம்பளம் பெற்று பணி செய்கின்ற பணி ஒன்றும் நடக்கவில்லை. இது போன்ற இயக்கங்களும் இளைஞர்களும் படித்தவர்கள், பணியில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் என்று நினைக்காதீர்கள். ஆழமான கருத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் உன் கண்ணு முன்னாடியே தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலமா காணாம போகுது. உன் பள்ளிக்கூடமோ உன் பல்கலைக்கழகமோ உன் கண்ணு முன்னாலேயே காணாம போறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாக போறியா என்று என்னை பார்த்து கேட்பது போலதான் இந்த விருதை நான் கருதுகிறேனே தவிர இந்த விருது நான் செய்ததற்கானது அல்ல. நான் சந்தித்த நாள் என்பது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். முத்துக்குமாரினுடைய ஈக உடல் எங்கே கொண்டு செல்வது என்கின்ற ஒரு கேள்வி எழுந்த சமயம் அது. மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டம். 2009 இனப்படுகொலை போர் நடந்து கொண்டிருக்கிறது. முத்துக்குமாரினுடைய அந்த ஈகம் தான் எங்களை எல்லாம் அரசியல் களத்திற்கு இழுத்து வந்தது. கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலிருந்து அவரது உடலை எடுத்துக்கொண்டு எங்கே செல்வது, எல்லா இடத்திலும் காவலர்களுடைய தடை இருக்கிறது என்ற நெருக்கடி சமயத்தில் குளத்தூருக்கு கொண்டு சென்று அவருக்கான மரியாதை செலுத்துவதற்கான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் ஐயா வெள்ளையன் அவர்கள். கலை பண்பாட்டு வடிவத்தின் மூலமாக அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற இலக்கை முன்வைத்து இந்த காந்தல் விழா இப்பொழுது மலர்ந்திருக்கிறது. இளையோர்கள் கையிலே அரசியல் செல்ல வேண்டும். அந்த இளையோர்கள் இந்த மாநிலத்தை அரசியல் படுத்த வேண்டும், அதிகாரத்தை மீட்டிட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காந்தல் விழா ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காந்தல் விழாவோடு இதனுடைய மைய நிகழ்வாக விருது விழா இருக்கிறது. இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள், இந்த மண்ணும் மக்களும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இன்றளவும் களத்தில் நின்று போராடக்கூடியவர்களை மரியாதை செலுத்துவதன் மூலமாக அவர்களது லட்சியத்தை முன்னகர்த்துவதற்கு விருது விழாவை நாங்கள் நடத்துகிறோம். கடந்த ஆண்டு இந்த விருது விழா மிக பெரும் தோழர்களுடைய ஆதரவோடு இதே இடத்தில் நடந்தது. அருந்திரள் தமிழர் விருதும் தமிழ் கனலி விருதும் இந்த மண்ணுக்காக உழைத்தவர்களை தமிழ் சமூகத்திற்கு அடையாளப்படுத்துவதற்காக அந்த விருதினை நாங்கள் அறிவித்தோம். கடந்த ஆண்டு அரசியல் தலைவர்கள்
மரியாதை செலுத்துகின்ற வகையில் அந்த மேடை அமைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டில் நாங்கள் அதை சற்று மாற்றி இருக்கின்றோம். எதிர்காலம் இந்த இளைஞர்கள் இனி வரும் காலத்தில் வளமுடன் வாழ வேண்டும், நலமுடன் வாழ வேண்டும், உரிமையுடன் வாழ வேண்டும், விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்றுதான் இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த இளையோர்கள் கொண்டாட, அந்த இளையோர்களினுடைய அந்த நிகழ்வின் மூலமாக, கலை பண்பாட்டு நிகழ்ச்சியின் மூலமாக அந்த சான்றோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் காந்தல் விழா ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே காந்தல் விழா என்பது இந்த விருது விழாவினுடைய சிறப்பு அம்சமாக இங்கே மலர்ந்திருக்கிறது. இந்த விருது விழாவின் மைய நாயகர்கள் இந்த விருதிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழினத்திற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சான்றோர்களும் ஆண்டோர்களும் தான். ஆகவே தோழர்களே, காந்தல் மலர் இப்பொழுது மலர்ந்து இந்த இனத்தினுடைய அரசியலை முன்னகர்த்துகின்ற ஒரு பெரும் பொறுப்பை சுமந்து நிற்கிறது. தமிழ் தேசியம் என்கின்ற அந்த மலர் தமிழ்நாடு முழுவதும் பூத்து குலுங்க வேண்டும் என்கின்ற அந்த லட்சியத்தை இளையோர்கள் முன்னெடுப்பார்கள். அவர்களுக்காக இந்த மேடையை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அவர்கள் இந்த மேடையை அரசியல் மேடையாக, பண்பாட்டு மேடையாக, கலை மேடையாக அவர்கள் தமிழினத்திற்கு அவர்கள் செய்தி சொல்லுவார்கள். அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக மேடை அமைப்போம். இந்த எதிர்கால அரசியல் அவர்கள் கைக்கு செல்லட்டும். இளையோர்கள் இந்த மண்ணை ஆளட்டும். அவர்களது அரசியல் இந்த இனத்தை விடுதலை செய்யும் என்கின்ற நம்பிக்கையோடு காந்தல் விழா தொடங்குகிறது. நன்றி, வணக்கம். இந்த அருமையான வெளியையும் நேரத்தையும் அமைத்து கொடுத்த மே 17 இயக்கத்திற்கு என்னுடைய நன்றியைத்தான் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சி சிறப்புற செய்த எல்லா அந்த உழைப்பாளிகளுக்கும், நடனமாடியவர்கள், பாடியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். விருதுகள் வாங்கியவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த மரியாதைகள். ஒருவேளை நான் போயிருந்தால், இங்கிருந்து வெகு சீக்கிரமாக போயிருந்தால், என்னுடைய வளர்ச்சியில் ஒரு ஜன்னல் திறக்காமையே போயிருந்திருக்கும். நான் அரசியல் நிகழ்வுகள் பல பார்த்துருக்கேன். தம்பி கூடயே சேர்ந்து, தம்பி தான் பார்த்துருக்கேன். ஆனால் இது ஒரு அருமையான, எழுச்சியான, மிகவும் நவீனத்துவம் மிகுந்த, இளைஞர்களை கவரக்கூடியன்னு சொல்ல முடியாது, இது மூலமாகவும் நீங்கள் சிந்திக்கலாம் அப்படின்ற ஒரு மிக அருமையான இது. நானும் இளவரசன் அதுதான் பேசிக்கிட்டு இருந்தோம். இது பெரிய பெரிய நட்சத்திர கலை விழாக்கள்லாம் நடக்குது, அதுக்கு இணையானதாக தான் இருக்குது. அவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மிக நெருக்கம், என் மனதிலிருந்து நேரடியான அன்பும் வணக்கமும். இன்னைக்கு இருக்கிற சூழலில் அரசியலை பற்றி ஒரு பெரும் குழப்பம், அரசியலில் ரொம்ப தூரம் பயணித்தவங்களுக்கே இருக்குது. அதுவும் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. அதை என்னுடைய மகன்களுடைய நண்பர்கள் மூலமாக நான் இன்றைய அரசியலை நான் பார்க்கின்றேன். மிகவும் பெரிய குழப்பத்தில் அல்லது ஒன்றுமே தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் சரியான தருணம், நாம் நம்முடைய கருத்துக்களை அவர்களிடம் கொண்டு செல்வது. அதற்கு இந்த விழா எனக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது. எப்படி அப்படி என்று யோசிக்கும் போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், அது எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இன்றைய நிகழ்ச்சியின் அந்த அழைப்புதழை பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்பும், ஐயோ நம்ம சிறப்பு விருந்தினா போகிறோமே, இந்த 2 நாளும் நம்ம உட்காந்துருக்கணுமே அப்படின்னு தான் சொன்னேன். எனக்கு எந்த அமைப்போ எந்த அரசியல் கட்சியோ எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு தமிழனாக நான் சார்ந்திருக்கிற சமூகத்தினை வரலாற்று ரீதியாக, திரிக்கப்படாத வரலாற்று ரீதியாக அறிந்து கொள்வது ஒரு தமிழனாக, ஒரு குடிமகனாக எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. ஆனால் இதுவரை இருக்கின்ற வரலாறு நமக்கு தெரிந்தது பள்ளியின் கல்வி திட்டங்களின் மூலமாகத்தான். வரலாறு என்கின்ற ஒரு விஷயம் நமது 35 மார்க் எடுத்தா நீ பாசு என்ற ஒரு அளவுக்கு தான் நமக்கு வரலாறு திணிக்கப்பட்டிருக்கு. அதை மாற்றி இந்த மாதிரியான பல கூட்டங்கள் சிறு சிறிதாகவோ பள்ளிகளிலோ இல்லை இந்த விஷயங்கள்லாம் கல்வி திட்டத்தில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு நம்ம, ஏன்னா இப்போ இந்த கல்வி திட்டத்தில் வர வரலாறு வரலாறே கிடையாது, மார்க்குக்காக படிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இந்த
இதை தாண்டி நம்ம போக வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இந்த கருத்தரங்குகள், இந்த வரலாறுகள் இளைஞர்களுக்கு அடுத்த வருகின்ற வாரிசுகளுக்காக நாம் அதை கடத்த வேண்டும். அதை எப்படி செய்யணும் மே 17 இயக்கத்திற்கு தெரியும். அதனோடு நாங்களும் சேர்ந்து பயணிப்போம் என்றும் எப்போதும். மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விருது வாங்கிய அறிஞர்களுக்கு மீண்டும் என்னுடைய சிறந்தாழ்ந்த மரியாதைகள். நன்றி. மே 17 இயக்கம் வந்து எனக்கு அறிமுகமானது ஒரு அடிக்கடி திருமுருகன் காந்தி ஜெயிலுக்கு போகும்போது டிவியில் அவருடைய நேரத்தை பார்ப்பேன். இப்போ ஜெயிலுக்கு லீவ் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். என்னுடைய தம்பி கேமராமேன் விஜய் சக்கரவர்த்தி அப்பப்போ அந்த அரசியல் பதிவுகளை பற்றி, நிகழ்வுகளை பற்றி, மே 17 இயக்கத்தை பற்றி நிறைய எனக்கு எடுத்து சொல்லுவார். நான் திருமுருகன் காந்தி அவர்களை தொலைக்காட்சி மூலமாக பார்க்கும்போது அவர் ஒவ்வொரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த மன அழுத்தங்கள் ஒரு குடும்பத்துக்கு எப்படி ஏற்படும், எப்படி இவர் வந்து கொஞ்சம் சலிக்காமல் வந்து எப்போவுமே வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது, போராட்ட மனநிலை இருக்கிறது. நம்ம வேடிக்கை பார்க்குறவனுக்கே மன அழுத்தம் இருந்துச்சுன்னா சம்மந்தப்பட்டவங்களுக்கு எவ்வளோ எல்லாம் மனுஷன் தானே. அப்போ அவங்க குடும்பத்தாரை நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன். அவங்க மனைவி எப்படி இதை ரியாக்ட் பண்ணுவாங்க, குழந்தைங்க எப்படி ரியாக்ட் பண்ணும், அவங்க ஃபாதர் எப்படி இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து இங்கே பார்க்குற வரைக்கும் தெரியாது, அவர் ஆல்ரெடி ஒரு போராட்ட குணத்தோடு தான் இருந்திருக்காரு. ஸோ இது வந்து அர்த்தத்திலே ஓடுது. என்ன திருமுருகன் காந்திகிட்ட வந்து நான் தொடர்ந்து அவரை பார்க்குறதெல்லாம் இருக்குன்னா ஒரு உறுதியோடு ஒரு நேர்மையாக இருக்கிறாருங்கிறத வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எல்லாரும் போலவே நானும் இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் பார்க்கும்போது ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து தான் இந்த இளைஞர்களை பார்த்து அரசியல்படுத்துவது, ஜனநாயகப்படுத்துவது, மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுப்பது எல்லாம் அவசியமானது தான். ஆயினும் வாலிபத்தில் வாழ்வாதாரத்தை தொலைத்துவிட்டு பின்பு தேடி விடாமல் எல்லாத்தோடையும் சேர்த்து போராட்டங்களோடு உங்கள் வாழ்வாதாரத்தையும் சரி செய்து கொள்ளுங்கள். இல்லையெனில் நடுவயதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுத்திவிடக்கூடும். இந்திய ஜனநாயகத்தில் எல்லா தலைவருடைய ஆரம்பமும் மிக பிரமாதமாக இருந்தது. நடுவில் தான் திசை மாறியது. அவருடைய வாழ்வாதார சூழ்நிலை கருதி அவர்கள் மீது விமர்சனம் வைப்பது ஒன்று, அதன் காரணத்தை அறிந்து கொண்டு அந்த பள்ளத்தில் விழுந்து விடாமல் இருப்பதும் நமக்கான அரசியல்தான். அதுவும் அப்படித்தான். என்னுடைய அரசியலை நான் எப்படின்னா என்னுடைய சுய ஆரம் தான் என்னுடைய அரசியல். தேவையில்லாத எதையும் தலையிடாமல் இருப்பது, அடுத்த மனுஷன் அவமரியாதைப்படுத்தாமல் இருக்கிறது மிகப்பெரிய அரசியலாக நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து நாசர் சாரும் அந்த மாதிரியான ஒரு மனிதர் தான். ஒரு காட்சி, ஒரு படப்பிடிப்பில் வந்து நாசர் சார் வந்து மறுநாள் வந்து நடிகர் சங்கத்தில் எலெக்ஷனில் நிற்க போகிறார். வேட்புமனு தாக்கல். எனக்கு அவருக்கு ஒரு காட்சி. அவர் வந்து நானும் 2 பேரும் ஆளுங்கட்சியில் சேர்ந்துக்கிறவங்க. எனக்கு வந்து எம்எல்ஏக்களை மெஜாரிட்டி எம்எல்ஏ காமிச்சா நான் முதலமைச்சர் ஆயிடலாம். இவர்கிட்ட நான் காசு பேரம் பார்க்குறேன், அவர் ஒத்துக்கிற மாட்டேன்றார். ஒரு எம்எல்ஏக்கு 25 கோடி தரேன், ஒரு 15 எம்எல்ஏ கொடுனா முடியவே முடியாது, எனக்கு நேர்மை தான் முக்கியம்ன்றார். அப்போ என் பையன் வந்து ஒரு பெரிய சிக்கலான கேஸில் இருக்கார், அவரை காப்பாற்றணும், நான் முதலமைச்சர் அதை நான் தான் என் கேரக்டர். இப்போ என்ன செய்கிறது? சரி, ஒரு சேரில் உட்கார கட்ட வச்சு ஒரு குழியை வெட்டி அப்படி தள்ளி விட்டு உள்ளே தள்ளணும். நான் போகும்போதே இதுதான் நடிகர் சங்கம் போ அப்படின்னு போய் இப்போ நீங்கள் உங்களுக்கு வரலாறு தெரியும். அவ்வளவு மாறுதல்கள் நிகழ்த்தியிருக்கிற காரணம் ஒரு ஜனநாயகவாதி. வேறு எதுக்காக நான் சொல்ல வரல. ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி திருவிழாத்தூர் பிரச்சனை சம்பந்தமாக நடிகர் சங்க மீட்டிங்லாம் நடந்தபோது அதில் எல்லாருமே பேசிட்டு ஜனநாயகப்படுத்துறதுன்னா என்ன, மற்றவனுடைய கருத்தை கேட்கறது, அந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறது, இதுதான் ஜனநாயகத்தினுடைய சுருக்கமாக நான் புரிஞ்சுக்கிட்டது. அன்றைக்கி நைட்டு ஃபோன் பண்ணி, சார் மீட்டிங் ரொம்ப நல்லா நடந்தது, ஒரு உச்சகட்ட நட்சத்திரங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று பேசி அதை அறிக்கையாக கொடுக்காம சாதாரணமான நிலைகளுக்கு ஒன்று கேட்டு பேசுகிறது தான், அதுதான் இந்த ஜனநாயகம் நினைக்கிறோம். அப்படி ஒரு பிஹேவியர் இருக்கிறனால தான் திருமுருகன் காந்தி கூப்பிட்டோன்னு மறுக்காமல் வர முடிஞ்சிச்சு. நாங்களும் அது மாதிரி இருக்கிறோம். அது மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு கூட இருக்கிறது எங்களுடைய கடமை. இந்த வாய்ப்புக்கு வந்ததுக்கு நன்றி. நினைவு இங்கே வந்த இதில் வந்து ஜெயராம் சார் ஐயா எல்லாத்தையும் வந்து அவர் கண்ணெல்லாம் கலங்கி நின்னார். உங்கள் கண்ணை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களையெல்லாம் கௌரவப்படுத்துறது காந்தி, திருமுருகன் காந்தி ரொம்ப உயர்ந்து நிற்கிறார். அவர் கூட நிற்கிற அன்புக்குரிய சகோதரர் நீங்கள் எல்லாருமே ரொம்ப மரியாதைக்குரியவர்கள் தம்பி. நன்றி. என்ன அவங்கள பற்றி பேசினா நிறைய போகும். எல்லாரும் பசியில் காதடிச்சு போய் உட்காந்துருக்கும் போது ரொம்ப பேசக்கூடாது. ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. இந்த விருதை பற்றி பேசுவதற்கு முன்பு சில விஷயங்களை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். தோழன் திருமுருகன் காந்தியுடைய மனைவி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு அருகாமையில் அவருடைய குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார்கள். எனக்கு ஞாபகம் என்ன வருகிறது என்றால், இந்த இயக்கத்தை வழக்குகள் போட்டு நாங்கள் ஒழித்து விடுவோம் என்று கனவு கண்டு ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களே, இந்த மேடை
இதிலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று முதலில் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் யாரை ஒழித்து விட வேண்டும் என்று பொய் வழக்குகள் போட்டு அவமானப்படுத்தினீர்களே, அது விதைத்திருக்கு. இந்த மேடையில் பார்த்த அனைத்து கலைஞர்களும் மனித உரிமை காப்பாளர்கள் என்று தயவு கூர்ந்து மறந்து விடாதீர்கள் என்று நான் இந்த நேரத்தில் கூறுகிறேன். எந்த இயக்கம் எந்த பகுதிகளுக்கும் போய் கூட்டம் போட முடியாது என்று 17 இயக்கத்தை ஒதுக்கினீர்களே, அந்த இயக்கம் எப்படி வளர்ந்திருக்கு என்று பார்த்து நாங்கள் அனைவரும் பெருமைப்படுகிறோம் என்பதை கூற விரும்புகிறேன். காரணம், அவர்கள் ஒவ்வொருவரும் திருமுருகன் காந்தி உட்பட அனைத்து தோழர்களும் மனித உரிமை காப்பாளர்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். அவர்கள் எந்த உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறார்களோ அந்த உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக எந்த தியாகத்தையும் தாங்குவோம் என்று நிற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அல்ல, ஒரு அரசியல் மனித உரிமை இயக்கம்தான் மே 17 என்று பெருமைப்படுகிறேன். இந்த விருதை பெறுகிறேன் என்றால் இது உங்கள் அனைவர் சார்பாகவும் பெறுகின்ற ஒரு விருதாக பார்க்கிறேன். இந்த விருதை பெறும் பொழுது எனக்கு முன்னால் விருதை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி ஜெயராணி கூறியது போல், ஆட்சியாளர்களே, உங்களை பதவியில் ஏற்றுவதற்கு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் பணியாற்றினோம் என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம். நீங்கள் மறந்திருக்கலாம், உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக நீங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இது போன்ற இயக்கங்கள், மே 17 போன்ற இயக்கங்கள், பெண்கள் இயக்கங்கள், தலித் இயக்கங்கள், சிறுபான்மை மத்தியில் பணி செய்கின்ற இயக்கங்கள், இந்த இயக்கங்கள் தான் வருகிற ஆண்டுகளில் அரசியலை தீர்மானம் செய்கின்ற இயக்கங்களாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த அரசியல் கட்சியும் செய்யாத பல பணிகளை இது போன்ற இயக்கம் செய்து அந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் கீழே அமர்ந்து இளைஞர்களுக்கு அந்த மேடையை கொடுத்திருக்கிறாரே, இதுதான் எதிர்காலத்தினுடைய அரசியலாக இருக்கும். இந்த மேடையில் பேசிய அனைத்து விஷயங்களும் ஆழ்ந்த மனித உரிமை விஷயங்கள் என்று கூற விரும்புகிறேன். 2 விஷயங்கள். ஒன்று, உயர் நீதிமன்றம் போன்ற நிறுவனங்கள், மனித உரிமை ஆணையங்கள் இது போன்ற இயக்கங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது என்பதை மிக மிக பொறுப்புடன் தாழ்மையுடன் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எந்த பணிகளை உங்கள் ஆணையங்கள் மூலமாக கொண்டு செல்வதற்காக சம்பளம் பெற்று பணி செய்கிறீர்களே, அந்த சம்பளம் பெற்று பணி செய்கின்ற பணி ஒன்றும் நடக்கவில்லை. இது போன்ற இயக்கங்களும் இளைஞர்களும் படித்தவர்கள், பணியில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் என்று நினைக்காதீர்கள். ஆழமான கருத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால், அந்த கருத்துக்களுக்கு ஆழமான சொந்தக்காரர்கள் என்ற காரணத்திற்காக தான் அவர்கள் இவ்வளவு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இந்த பாராட்டுகள் என்று இந்த நேரத்தில் மிக மிக பணிவுடன் கூறி தொடர்ந்து போராடுவோம். நீதிமன்றங்கள் மூலமாக நீதி பெற முடியாது என்று தெரிந்தும் தான் நீதிமன்றத்தில் நிற்கிறோம். காரணம், அதை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு முறையான வழக்கறிஞருடைய கடமை என்ற காரணத்திற்காக. மாஞ்சோலை நிகழ்வை காட்டினார்களே, தமிழக அரசே மறந்து விடாதீர், மாஞ்சோலை வழக்கு இன்று உச்ச நீதிமன்றத்தில் நின்று கொண்டிருக்கு என்று மறந்து விடாதீர். உங்களுடைய ஏஜி பல விஷயங்கள் கூறலாம், ஆனால் கண்டிப்பாக மாஞ்சோலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாஞ்சோலை சமத்துவபுரத்தை உருவாக்குவோம் என்பதுதான் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்று கூறி, ஸ்டெர்லைட்டை மூடி இருக்கலாம், ஸ்டெர்லைட்டில் சாவடித்த ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக தொடர்ந்து வழக்கு கொண்டு செல்வோம், உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு, கொண்டு செல்வோம் என்று கூறி, இது ஏதோ தனிநபர் நடத்துகின்ற ஒரு பணி கிடையாது. இது ஒரு கூட்டு பணி. திருமுருகன் காந்தியுடன் இணைந்து இந்த பணியை பலருடன் இணைந்து கொண்டு செல்லுகின்ற பணி. இந்த பணி தொடரும். நீங்கள் என்ன சிபிஐ வழக்கு யார் மேல் போட்டாலும் சரி, எனக்கு எதிராக நீங்கள்
கடந்த 3 ஆண்டுகள் சிபிஐ வழக்கு போட்டிருக்கிறீர்கள், ஒன்றும் பண்ண முடியல. நேற்று எங்கள் தோழர்களுக்கு எதிராக நீங்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அவரை நான் பாராட்ட விரும்புகிறேன். தோழர் ஹைதர் அலி என் முன் அமர்ந்திருக்கிறார். பார்க்காதமால் இருக்க முடியாது. உங்கள் வழக்குகளுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. உங்கள் சிறைகளை பார்த்து பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. தொடர்ந்து மனித உரிமை காப்பாளர்களாக வெவ்வேறு அரங்கங்களில் இளைஞர்கள் தொடர்ந்து எங்கள் போராட்டத்தை கொண்டு செல்வார்கள். அதற்காக தான் இந்த விருதை அர்ப்பணம் செய்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 23 வயதில் தன்னை பிரிட்டிஷ் அரசு கொல்கின்ற போது அந்த கொலைக்கு தன்னை உட்படுத்தி கொண்ட மாவீரன் பகத்சிங்குக்கு ஒரு கனவு இருந்தது. இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் கொதித்தெழுவார்கள். அவர்களுடைய எழுச்சி என்பது இந்த நாட்டிலே ஒரு சமத்துவத்தை கொண்டு வரும், ஜாதியற்ற சமூகத்தை, பொருளாதார ஏற்றத்தாழ்வற்ற சமூகத்தை ஒரு சமத்துவ சமூகமாக இந்தியா மலரும் என்ற பெருங்கனவு இருந்தது. மே 17 இயக்கம் இன்றைய தேதியில் இந்த மேடையில் அந்த கனவை நினைவாக்கி இருப்பதாக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியாதைக்குரிய தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் அவருடைய வாலிப பருவத்திலிருந்து, அவருடைய மாணவ பருவத்திலிருந்து இந்த போராட்டத்திலே இருக்கக்கூடியவர். இன்று அவருக்கு ஒன்றும் வயசெல்லாம் ஆயிரல, தலை மட்டும்தான் கொஞ்சம், அதுவும் தாடி மட்டும்தான் கொஞ்சம் நரிச்சிருக்கே தவிர வயதெல்லாம் ஆயிரல. ஆனால் அவர் இளைஞர்களுக்கு இந்த மேடையை விட்டு நான் கீழே அமர்கிறேன் என்று இளைஞர்களை மேலே ஏற்றியதுதான் பகத்சிங்கினுடைய கனவாக நான் பார்க்கின்றேன். இளைஞர்கள் கையில் அரசியல் எடுக்கப்படுகிறது, அரசியல் ஆயுதம் எடுக்கப்படுகிறது என்றால் இந்த நாட்டிற்கு நிச்சயமாக சமத்துவம் மலரும். அப்படிப்பட்ட சமத்துவத்தை மலர வைப்பதற்கான மே 17 இயக்கத்தினுடைய இந்த மேடை என்னை பாராட்டியதற்கு நான் எந்த தகுதியும் இருப்பதாக நான் கருதவில்லை. எனக்கு ஒரு குற்ற உணர்வைத்தான் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். 60 வயசு வாழ்ந்திருக்கிற நீ படித்த பள்ளிக்கூடம் உன் கண்ணு முன்னாடியே தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலமா காணாம போகுது. உன் பள்ளிக்கூடமோ உன் பல்கலைக்கழகமோ உன் கண்ணு முன்னாலேயே காணாம போறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாக போறியா என்று என்னை பார்த்து கேட்பது போலதான் இந்த விருதை நான் கருதுகிறேனே தவிர இந்த விருது நான் செய்ததற்கானதல்ல. மக்களை, இளைஞர்களை தட்டி எழுப்ப நான் தவறியதற்கான குற்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் நான் இந்த விருதை ஏற்கின்றேன். நிச்சயமாக தமிழ்நாடும் சரி, இந்தியாவும் சரி எழுந்து நிற்கும். நமக்கான கல்வி உரிமையை நாம் வென்றெடுப்போம். அந்த களப்பணியிலே மே 17 இயக்கத்தோடு தோளோடு தோள் நிற்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி. இந்த 2 நாள் மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. இதை நடத்திய மே 17 தோழர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இன்றைய சூழ்நிலையில் இந்த மாநாடு மிக மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அறிஞர் அண்ணாவினுடைய கூட்டங்களை சொல்லுவார்கள் மாலை நேர பல்கலைக்கழகங்கள் என்று. அரசியல் ரீதியாக பொதுமக்களை அந்த மேடைகள் தயார் செய்தன. ஆனால் மக்களை பயிற்றுவிக்கும் அந்த இயக்கமானது நின்று போனது. இன்று அரசியல் குறித்து எதுவுமே அறியாதவர்கள் இந்த தலைமுறை என்று உருவாகி இருக்கிறார்கள். இவர்களுக்கு வரலாறு கற்பிக்கப்பட வேண்டும், அரசியல் கற்பிக்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம், மரபு எல்லாம் கற்பிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பணியை மே 17 தொடங்கியிருப்பதாக நான் கருதுகிறேன். அந்த வகையிலே எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. தமிழ் தேசியம் என்பது முதலமைச்சர் ஆவதல்ல, அது ஒரு விடுதலை கருத்தியல். ஒரு தேசிய இனத்தினுடைய அரசியல், சமூக, இன விடுதலைக்கான மூல முழக்கத்துக்கு பெயர் தமிழ் தேசியம். அது கெஞ்சாது, களத்திலே நிற்கும்.
அந்த தமிழ் தேசியம் என்பது என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு தமிழ்நாட்டினுடைய வரலாறு படிக்கப்பட வேண்டும். பாவாணர் அழகாக சொல்லுவார், நாட்டுக்கு வீட்டுக்கு பத்திரம் எப்படி முக்கியமோ அதுபோல நாட்டுக்கு வரலாறு என்பார். வரலாறு அறியாத இனமாக இது வளர்ந்து வருகிறது. வரலாறு கற்பித்திருக்கிறார்கள். 15 ஆய்வறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. மே 17 தோழர்கள் மீது குண்டாஸ் போட்டு பார்த்தார்கள், ஊப்பா போட்டு பார்த்தார்கள், சிறையில் அடைத்து பார்த்தார்கள். வேலூர் தான் ரொம்ப சூடாக இருக்கும்னா அங்கே கொண்டு போய் அடைத்து பார்த்தார்கள். எதற்குமே அஞ்சாமல் களத்தில் நிற்கிறார்கள் நம் தோழர்கள். திருமுருகன் காந்தி அவர்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன். ஏனைய தோழர்களையும் நான் பாராட்டுகிறேன். அன்பார்ந்த நண்பர்களே, இந்த ஒரு செய்தியை நான் அவசியம் சொல்லியாக வேண்டும். நீங்கள்லாம் சென்னையில் இருக்கிறாங்க. உங்களுக்கு சென்னைக்கு தண்ணீர் வீராணம் ஏரியிலிருந்து வருது. வீராணத்துக்கு கீழே லிக்னைட் இருக்குன்னு பெருமுதலாளிகளுக்கு அதை கொடுத்து லிக்னைட் எடுப்பதற்காக ஆய்வை தொடங்கினார்கள். போய் தடுத்து நிறுத்தணும். காவிரி ஆறு ஜல்சக்தி திரைக்கு கீழே கொண்டு போயிட்டான். காவிரி ஆறு ஏதோ இங்கே தான் ஓடுதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் கிட்னி உங்கள் வயிற்றில் தான் இருக்கும். ஆனால் ஓனர் டெல்லியில் இருக்கான். என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை கொஞ்சம் அறிஞ்சுக்கோங்க. ஆற்றுல இறங்கி குளிக்கணும்னா டிக்கெட் வாங்கணும் அம்பானி கிட்ட. அந்த நிலை வந்து கொண்டு இருக்கிறது. காவிரி படுகை என்பது 60 விழுக்காடு உணவு தந்துக்கிட்டு இருந்தது தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு 34 விழுக்காடு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் அதுவும் நின்று போகும். நாங்கள்லாம் காவிரி தண்ணீரில் அந்த படுகை தண்ணீரை குடிப்போம், குளித்தோம், அதுலேயே மாடு குளிப்பாட்டினோம், அதுவே வயலுக்கு பாய்ச்சணும், எல்லாத்துக்குமான நல்ல தண்ணீர். இன்னைக்கு காவிரி படுகை தண்ணியில் குளிக்கலாம், குடிக்க முடியாது. இன்னும் 10 வருஷம் போயிட்டா குளிக்கவும் முடியாது. மேலே பட்டால் புண்ணாகும். இந்த நிலையில் தான் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள்னு கொண்டு வந்து திணிக்கிறான். அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போகுங்கிற நிலையில் தான் நாம் களமிறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறோம். தோழர்கள் பல பேருக்கு தெரிஞ்சது தான். புவி வெப்பமயமாதலால் பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்துக்கிட்டே வருது. அதாவது இங்கே கணக்கு பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் சென்னைக்காரங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். தி செல் ஃபார் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் பாலிசின்னு பெங்களூர் நிறுவனம் அவங்க அறிவித்தாங்க. தமிழ்நாடு அரசும் சொல்லியிருக்குது. 2060 114 சதுர கிலோமீட்டர் சென்னையில் கடலுக்குள்ளார போயிடும்னு சொல்லி. அண்ணா ஸ்கொயர்லாம் காணாமல் போகும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது 2060. 2100 கடல் ஓரம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பகுதிகள் 60 கிராமங்கள், கடலோர மீனவ கிராமங்கள் எல்லாமே இந்த 2060க்கு பிறகு கடலுக்குள்ளார போயிடும். எல்லாம் கவலைப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை மக்களுக்கு தண்ணீர் வராது, காவிரி படுகையிலேருந்து கிடைக்காது. ஒரு சொட்டு தண்ணியையும் காசு கொடுத்து வாங்க போகிறீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம இப்போ கூட காவிரி படுகையில் இருக்கிறவங்களோட கவலை கிடையாது இது. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மக்களும் கவலைப்பட வேண்டியது. மலைகளெல்லாம் காணாமல் போகுது, ஆற்று மணலெல்லாம் காணாமல் போகுது, ஆறுகள்லாம் காணாமல் போகுது, நிலத்தடி நீர் கச்சா எண்ணெய் கலந்து உப்பா மாறிக்கிட்டு இருக்கு, நஞ்சா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு களமிறங்கி அந்த படுகைக்குள்ளார புது கிணறு போட முடியாது. ஹைட்ரோ கார்பன் பழைய கிணறுகள் தொடர்கின்றன, அது தடுக்கப்படலை. பழைய கிணறுல புது வேலையை செய்யறதுக்கு தூக்கிக்கிட்டு வரலாம் பெரிய பெரிய எந்திரங்களை. தடுத்து நிறுத்தி வெளியேற்றி இருக்கிறோம். அடக்குமுறைகள் இருக்கின்றன, அது தனி, அதை பார்த்துக்கலாம். ஆகவே இந்த பணியை நாங்கள் தொடர்கிறோம். திருமுருகன் காந்தி ஒரு உண்மையை சொல்லலை, விருது கொடுக்க போகிறோன்னு நீங்கள் சொல்லலை. பேசப்பட வேண்டும் இல்லை, பணிகள் செய்கிறீர்கள், அது பேசப்பட வேண்டியதுன்னாரு. ஆஹா சரிதான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் விருது என்று ஒன்று இங்கே தர்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தோழர்கள்
எங்களோடு தோழமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள், எங்களோடு களத்தில் நின்ற மக்கள் ஆகிய அனைவரது சார்பாக இந்த விருதை பெற்றுக்கொள்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கெல்லாம் நன்றி, உங்களுக்கெல்லாம் பாராட்டுக்கள். ரொம்ப நன்றி. வணக்கம். சமூக மாற்றத்தை விரும்புகிற, களமாடுகிற பல்வேறு தோழர்களெல்லாம் ஒன்று கூடியுள்ள இந்த தருணத்தில் சோறும் நீரும் தருவதே பிள்ளை வளர்ப்பு என்று இல்லாமல் சிந்தையில் அறிவையும், நடத்தையில் நற்பண்பையும், பார்வையில் முற்போக்கையும், உள்ளத்தில் உறுதியும் ஊட்டி வளர்த்த மெய்யன்பு மிக்க என் அப்பாவை நான் தோழர் என்ற சொல்லாட்சியில் அழைப்பதுதான் சரியானதாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கும் என்று கருதுகிறேன். பொதுவாக பெரும் புரட்சியாளர்கள் கூட சறுக்குகின்ற ஒரு இடம் உண்டு. பெரிய எழுத்தாளர்களாக இருப்பார்கள், களப் போராளிகளாக இருப்பார்கள், பேச்சாளர்களாக இருப்பார்கள். ஆனால் தன்னுடைய சொந்த பெண்டு பிள்ளை என்று வரும்பொழுது குடும்பத்தை அரசியல் படுத்துவதில் சற்று விலகி விடுவார்கள். தோழர் சந்திரபோஸ் புரட்சிகர முற்போக்கு கருத்துக்களை வீதியிலும் விதைத்தார், வீட்டிற்குள்ளும் விதைத்தார். ஒரு சமயத்தில் அவர் தன்னுடைய அன்பு துணைவியாரை, எங்க அம்மாவை தான், பிரசவத்திற்காக வேண்டி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறார். முழுமையான பிரசவ வலி வரல. அதே நேரத்தில் கள போராட்டத்துக்கான, கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கான கள வேலைகள் எக்கச்சக்கமாக காத்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எங்கள் அம்மா அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போய் அமைப்பு வேலைகளை பாருங்கள் அப்படின்னு. கூட யாருமே இல்லாத அந்த நேரத்தில் மருத்துவ பணியாளர்கள்ட்ட அம்மாவை விட்டுட்டு தோழர் சந்திரபோஸ் தன்னுடைய இயக்க பணிக்காக போயிடுறாரு. அதுக்கப்புறம் குழந்தையும் பிறந்துடுது. மருத்துவமனை விட்டு வீடு போன தாயையும் சேயையும் அவர் பல நாள் கழித்து தான் பார்த்தார். இதில் ஒரு வினோதமான தகவல் என்னென்னா, அந்த மருத்துவமனை வீதி வழியாக தான் அந்த கண்டன ஆர்ப்பாட்டமே நடந்துச்சு. 1999 பொதுவுடைமை சித்தாந்தத்தின் மேல் ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாக சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசிய விடுதலை படைக்கும் நோக்கத்தில் ஆயுதம் ஏந்தி போராடுகிற ஒரு புரட்சிகர அமைப்பில் என்னை நான் முழுமையாக ஈடுபடுத்தி செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் நான் என் அம்மாவை பார்க்குறேன். அது எந்த மாதிரியான ஒரு காலகட்டம்? 2004 தான் செல்போன் அசுர வளர்ச்சி வருது. 1998 செல்போன் சம்பந்தப்பட்ட தொலை தொடர்பியலில் பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்தவன் நான். சும்மா ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன். ஏனோதானன் படித்து ஏதோ ஒரு வகையில் வெளியில் வந்திருந்தா கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய முன்னணி தொலை தொடர்பு நிறுவனங்களில் ஒரு உயரிய பதவியில் இருந்திருக்க முடியும். ஆனால் புரட்சிகர மாற்றத்துக்காக பொறியியல் படிப்பை துண்டித்து கொண்டு பெற்ற தாய், தந்தை, சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புரட்சிகர அமைப்பில் சேர்ந்து நான் செயல்பட்டு இருந்தேன். ஒரு புரட்சிகர அமைப்பில் ஒரு நபர் இணைந்து செயல்பட்டால் எப்படிப்பட்ட அடக்குமுறைகள், எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரும் என்பதை நன்கு அறிந்த குடும்பமாக என் குடும்பம் இருந்தது. என்னுடைய தலைக்கு, என்னுடைய படத்துக்கு உயிரோடோ பிணமாகவோ பிடித்து கொடுப்பதற்கு சன்மானம் அறிவித்து காவல்துறையால் படங்கள் தொங்கவிட்டப்பட்டிருந்த காலகட்டம். குடும்பத்திற்கு மூத்த மகன் தலையெடுத்து தாங்குவான் என்ற அந்த நம்பிக்கை பொய்த்து போன அந்த நிலையில் எங்கள் அம்மா என்னை பார்க்குறாங்க. என்னை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அழுகிறாங்க, கதறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏற்றுக்கிட்டு இருந்த அந்த விஷயங்களை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வேணாம்ப்பா, அமைப்பெல்லாம் விட்டுட்டு வந்துடு, எதுவும் வேணாம், நீ அப்பா மாதிரி கூட செயல்படு, ஏதாவது மக்களை பார்த்து இது பண்ணி. யாரோ போலீஸு, காவல்துறை, உளவுத்துறையெல்லாம் வர்றாங்க, துப்பாக்கியெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க.
உன்னைய சுட்டு கொன்றுவோன்னு சொல்கிறாங்க, அல்லது வாழ்க்கை முழுவதும் வெளியிலே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ஒரு போராளியின் பார்வையில் என்கவுண்டர் மரணம் என்பது அவனுக்கான அங்கீகாரமே தவிர அது இழுக்கல்ல. ஒரு போராளியின் பார்வையில் சிறையும் சமூகமும் ரெண்டு ஒன்று தான். சுவர்களால் சூழப்பட்ட சமூக அமைப்பு தான் சிறை, சுவர்களே இல்லாத சிறை அமைப்பு தான் சமூகம். இப்படிலாம் பலவாறு எங்கள் அம்மாட்ட சொல்லி நான் அவங்கள சமாதானப்படுத்துகிறேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, உன்னை இந்த வயிற்றில் சுமந்ததுக்காக நான் பெருமைப்படுறேன்னாங்க. ஒரு தாயின் அந்த உயிர்ப்பு மிக்க வார்த்தைகள் தோழர் சந்திரபோசுவின் அத்தனை ஆண்டுகால அமைப்பின் இயக்கத்தின் பலன், இயக்க பணியின் பலன் என்று தான் நான் பார்க்குறேன். முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்கும்போது முதல் குரலாக வந்தது எங்களுடைய அருமை சகோதரர் எஸ் எம் பாக்கருடைய குரல். பல தலைவர்கள் தயங்கி நின்றார்கள். அப்போது எங்களுடைய பொறுப்பில் ஒரு தொலைக்காட்சி இருந்தது. ஒரு தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வினாடிகளும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அந்த மக்களுக்கான குரலாக இருந்தது சகோதரர் எஸ் எம் பாக்கர் அவர்கள். சில வேறு கருத்துப்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த மக்களோடு நாம் இருக்க வேண்டும், இந்த மக்கள், இந்த இனம் அழிப்பு ஒருபோதும் நடக்கக்கூடாது என்று சொன்னவர், குரல் கொடுத்தவர் சகோதரர் எஸ் எம் பாக்கர் அவர்கள். தோழர் சொன்னார், பாக்கர் அவருடைய திருமணம் முடியுது. பாக்கர் அவருடைய திருமணம் முடிகின்றது. அவருடைய மனைவி கருவுற்று இருக்கின்றார். மிக மோசமான தடா சட்டத்தில் ஒரு பொய் வழக்கில் அருமை சகோதரர் பாக்கர் அவர்கள் சிறைபிடிக்கப்படுறாங்க. சிறைபிடிக்கப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் இருக்கின்றார். தன்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றார்கள். அந்த வழக்குக்கும் சகோதரர் பாக்கருக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் சிறையில் இருக்கும்போது கூட அங்கு இருக்கக்கூடிய கைதிகளை ஜனநாயகப்படுத்தக்கூடிய வேலைகளை பாளையங்கோட்டையில் சிறந்தவர் அருமை சகோதரர் பாக்கர். சிறையில் இருக்கிறப்பத்தான் அவருக்கு குழந்தை பிறந்தது. அவருடைய மனைவி சாமானிய குடும்பம் இல்லை, சிங்கப்பூரில் மிகப்பெரிய தொழிலதிபர் குடும்பம், மிகப்பெரிய பொருளாதார வலுமிக்க குடும்பம். சகோதரர் பாக்கர் அவர்கள் மிகப்பெரிய வலுமிக்க பொருளாதார பலம் உள்ளவர். அவர் பொது வாழ்க்கையில் இல்லாமல் வியாபாரம் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஜிஆர்டி மாதிரி, மலபார் கோல்டு ஹவுஸ் மாதிரி மிகப்பெரிய தங்க நிறுவனத்தை தமிழகத்தில் நடத்தியிருப்பார். அதையெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு மக்களுக்காக, மனித குலத்துக்காக தன்னை அரசியல் படுத்திக் கொண்டால், ஜனநாயகப்படுத்திக் கொண்டார். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இஸ்லாமிய இளைஞர்கள் கோயமுத்தூர் கலவரம் இன்னும் சில சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு விதமான வழிதவறான சிந்தனையில் இருக்கும்போது இஸ்லாமிய இளைஞர்களையும் தலித் இளைஞர்களையும் ஜனநாயகப்படுத்திய மிகப்பெரிய போராளி சகோதரர் எஸ் எம் பாக்கர். டாக்டர் கிருஷ்ணசாமி இப்ப எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் எஸ் எம் பாக்கர் அவர்களும் 2 மாதத்தில் 100க்கு மேற்பட்ட பொதுக்கூட்டங்களை தென் மாவட்டங்கள் பண்ணாங்க. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலித் சகோதரர்களையும், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம்களையும் ஜனநாயகப்படுத்தி போராட்ட களத்திற்கு நீங்கள் வர வேண்டும், ஜனநாயக ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற விதையை வித்திட்டவர் சகோதரர் பாக்கர் அவர். காவேரி போராட்டம், காவேரி பிரச்சனை எங்கு நடந்தாலும் சரி, காவேரி போராட்டத்தில் முதல் நபராக சகோதரர் பாக்கர் அவர் இருப்பார். மீனவர் பிரச்சனை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் முதல் களத்தில் சகோதரர் பாக்கர் அவர் இருப்பார். பல முறை ராமேஸ்வரம் சென்றிருக்கிறோம். ராமேஸ்வரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு தேடி சென்று அவர்களுக்கான பண உதவிகளை செய்யக்கூடிய மாபெரும் போராளியாக பாக்கர் இருந்தார். இப்படி எல்லா மக்களுக்கான வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு மனிதராக, எப்படின்னா இன்னைக்கு தமிழகத்தில் தலித், முஸ்லீம் இளைஞர்கள், மாணவர்கள் என்று பல தரப்பு மக்கள் எல்லாரும் பத்திரிகையாளர்களாக இருக்கிறாங்கன்னா, ஏறக்குறைய தமிழகத்தில் 300-400க்கு மேல பத்திரிகையாளர்கள் இன்று இருக்கின்றார்கள் என்றால் அதுல சகோதரர் பாக்கருடைய பங்களிப்பு அதிகம். இதெல்லாம் ரொம்ப பேருக்கு இந்த வரலாறு தெரியாது. இன்னைக்கு சீஃப் எடிட்டர்ஸ், பல ஊடகங்கள் இருக்கக்கூடிய சீஃப் எடிட்டர்ஸ் எல்லாமே சகோதரர் பாக்கரால் உருவாக்கப்பட்டவர்கள். இப்படி அப்ப ஜாதி பார்க்கல பாக்கர், மதம் பார்க்கல, இனம் பார்க்கல, மனிதர்களை பார்த்தார். இப்படி மனிதத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை சகோதரர் பாக்கர் அவர்கள் நிகழ்த்தினார்கள். இறுதியாக சின்ன வயசு 60 வயசுல மரணம் அடைஞ்சிட்டார். அவர் மரணம் எப்படி அமைந்தது தெரியுமா? அது கூட மக்களுக்காக தொண்டாற்றியதெல்லாம் அவருடைய மரணம் அமைந்தது.
பெருவெள்ளம் சென்னையில் வந்துருச்சு. எல்லா வெள்ளங்கள் என்ன பேரிடர்கள் இருந்தாலும் சகோதரர் பாக்கர் களத்தில் நிற்பார். வெள்ளம் வந்துருச்சு. அப்போ குன்றத்தூரில் சகோதரர் ஃபிர்தோஸ், சிப்லி, தக்வா மெய்தீன், அபு ஃபைசல் எல்லாரும் அந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சாகணும். அப்போ காலில் நெகத்தை கட் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு டயாபெட்டிக் இருக்குது. அந்த கட் பண்ண நெகத்தில் சின்ன கிராக் இருக்குங்கிறது அவருக்கு தெரியலை. மக்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னோன்னே வந்துட்டார். அந்த புகைப்படங்களையும் அந்த காட்சிகளையும் பார்த்தீங்கன்னா வேதனையாக இருக்கும். அந்த மக்களுக்கு போய் செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள், பாய், படுக்கைகள் எல்லாத்தையும் தண்ணீரில் மிதந்து கொண்டு நாங்கள் போய் கொடுத்தோம். அந்த கொடுத்த அந்த நிகழ்வுல தான் அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆனது. கடைசியாக அவர் உயிர் இருப்பதற்கு காரணமாக இருந்தது மக்களுடைய சேவையாகத்தான் இருந்தது. இறுதியாக அவருக்கு ஒரு கனவு இருந்துச்சுங்க. ஐநாவில் போய் இந்திய தௌஹீத் ஜமாத் தமிழர்களின் சார்பாக, இந்தியர்களின் சார்பாக முழங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இறைவனுடைய பேரொருளால் எக்கோசாக்கில் இந்திய தௌஹீத் ஜமாத் உறுப்பினர் ஆகிவிட்டது. தமிழர்களுடைய குரல் கொடுக்கக்கூடியதாக, இந்திய மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியதாக எக்கோசாக்கில் இன்னைக்கு உறுப்பினர் சகோதரர் ஃபிர்தோஸ் அவர்கள் சமீபத்தில் நியூயார்க்கில் போய் நமது சார்பாக பேசிவிட்டு வந்தார்கள். இன்னைக்கு இந்திய தௌஹீத் ஜமாத் யாரை வேண்டுமானாலும் ஐநாவிற்கு அனுப்பலாம், இந்தியா சார்பாக, தமிழர்கள் சார்பாக, மனித குலத்தின் சார்பாக பேசுவதற்காக. ஆனால் அந்த செய்தியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருங்க அருமை சகோதரர் பாக்கர். அந்த நிகழ்வு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவருடைய இறுதி மூச்சு முடிஞ்ச பின்னாடி தான் எக்கோசக்கில் நாங்கள் உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிற சூழலே எங்களுக்கு தெரிந்தது. இப்படி பெரிய அளவில் தொண்டாற்றுடைய சகோதரர் பாக்கர் அவர்களை மே 17 இயக்கம் கண்ணியப்படுத்தியது. அதுவும் இந்த ரமலான் நேரத்தில் நாங்கள்லாம் நோன்பு திறந்துட்டு திருப்பி சகர் வைக்க போகிறோம், தொழுகைக்கு போகணும். இருந்தாலும் இந்த அங்கீகாரம் என்பது சாதாரண சமவெளியில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுக்கும் இந்த செய்தி போய் சேர வேண்டும். பாக்கர் என்பவர் ஒரு மாமனிதர், மக்களுக்காக, அனைத்து சமூகத்துக்காக, மனித குலத்திற்காக செயல்பட்ட மிகப்பெரிய போராளி என்று தெரிய வேண்டும் என்பதனால இந்த நிகழ்ச்சியை முடிச்சு நாங்கள் பள்ளிவாசலுக்கு தொழுக போகிறோம். நன்றி. நான் சந்தித்த நாள் என்பது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். முத்துக்குமாரினுடைய ஈக உடல் எங்கே கொண்டு செல்வது என்கின்ற ஒரு கேள்வி எழுந்த சமயம் அது. மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டம். 2009 இனப்படுகொலை போர் நடந்து கொண்டிருக்கிறது. முத்துக்குமாரினுடைய அந்த ஈகம் தான் எங்களை எல்லாம் அரசியல் களத்திற்கு இழுத்து வந்தது. கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலிருந்து அவரது உடலை எடுத்துக்கொண்டு எங்கே செல்வது, எல்லா இடத்திலும் காவலர்களுடைய தடை இருக்கிறது என்ற நெருக்கடி சமயத்தில் கொளத்தூருக்கு கொண்டு சென்று அவருக்கான மரியாதை செலுத்துவதற்கான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் ஐயா வெள்ளையன் அவர்கள். இங்கிருந்து கொண்டு போயிட்டோம். அவருடைய வித்துடல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் விடுதலை புலிகளால் மாவீரன் என்று அழைக்கப்பட்டவர் முத்துக்குமார். தமிழ்நாட்டில் ஈகம் கொடுத்த அந்த ஈழப் போராட்டத்தை தன்னை ஒப்பு கொடுத்த ஒருவருக்கு மாவீரர் பட்டம் என்பதை முத்துக்குமாருக்கு தேசிய தலைவரால் வழங்கப்பட்டது. அவர் சொல்லியிருந்தார், எனது உடலை ஆயுதமாக வைத்து போராடுங்கள் என்று சொல்லியிருந்தார். அப்போ கொண்டு போய் அங்கே குளத்தூரில் வச்சுருந்தோம். அடுத்த நாள் முத்துக்குமாரை உடலுக்கு இறுதி மரியாதை, இறுதி அடக்கம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அந்த இரவில் இதெல்லாம் நடந்து முடிகிறது. எங்களுக்கு நேரடியான தொடர்பு இல்லை. அப்போ இயக்குனர் நான் இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அங்கே முத்துக்குமார் சொல்லியிருக்கிறாப்புல, என் உடம்பை வச்சு போராடுங்க அப்படின்னு. நாளைக்கு இதை போய் எரிச்சிட்டாங்களோ அல்லது புதைச்சிட்டாங்கனாலோ நான் முத்துக்குமார் செய்யக்கூடிய துரோகமாக மாறிவிடுமே, என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது ஐயா புகழேந்தி அவர்கள் சொன்னார்கள், வெள்ளையன் அவருடைய சகோதரர், நீங்கள் வெள்ளையன் அவர்களிடம் பேசுங்கள் என்று, அண்ணனிடம் பேசுங்கள் என்று சொன்னார். 2 பேரும் தயக்கத்தில் தான் போய் கேட்டோம். ஏன்னா இது ஒரு வரலாறு நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர்கிட்ட போய் இது மாதிரி, ஐயா அவர் மாணவர்கள் எனது உடலை ஆயுதமாக பயன்படுத்தி போராடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த உடலை ஆயுதமாக்குவதற்காகத்தான் தன் உயிரை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு அவரை புதைச்சிட்டாலோ எரிச்சிட்டாலோ அவர் சொன்ன வாக்குறுதியை நாம் காப்பாற்ற முடியாதவர்களாக போய்விடுவோமே, என்ன செய்யலாம்? அவரது உடலை வைத்து போராட்டத்தை நடத்த வேண்டும். அதற்கு நீங்கள் முன் நின்று அதற்குரிய பணிகளை செய்ய வேண்டும் என்று தயக்கத்தோடு கேட்டோம். அவர் எதுவுமே பேசலை. வழக்கம் போல அப்படின்னு ஒரு மீசையை முறுக்குவார். இன்னைக்கு ஞாபகம் இருக்குது, சரி பார்த்துக்குவோம் அப்படின்னாரு. அடுத்த நாள் காலையில் இறுதி மரியாதை செலுத்த வேண்டும் என்று தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள், காவல்துறையெல்லாம் வந்தது. ஆனால் முத்துக்குமாரின் உடலை எடுக்க விடவில்லை. அவர் எத்தனையோ இடத்திலிருந்து அழுத்தம் வந்தது.
அன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்திய அரசிற்கு சவால் விடுக்கின்ற வகையில் தான் முத்துக்குமார் மரணம் இருந்தது. பல ஊர்களிலிருந்து செய்தி கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவள் வந்து சேரவில்லை. மக்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அனைத்து பகுதியிலிருந்தும் அனைத்து தலைமைகளிடமிருந்தும் ஒரு அழுத்தம் வருகின்ற பொழுது அவர் சொல்லிட்டாரு, இல்லை முத்துக்குமார் மாணவர்களிடத்தில் தன் உடலை ஒப்படைத்து போராட வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் மாணவரிடத்தில் கேளுங்கள், என்னிடத்தில் கேட்காதீர்கள் என்று சொன்னார். சொல்லி அந்த போராட்டத்தை மாபெரும் எழுச்சியாக மாற்றியவர் ஐயா வெள்ளையன் அவர்கள். அது நடக்கலை என்னால் முத்துக்குமாருக்கான வரலாறு இருந்திருக்கார். 2 நாள் ஆயிரக்கணக்கில் அங்கே தமிழர்கள் திரண்டார்கள், இளைஞர்கள் திரண்டார்கள், மாணவர்கள் திரண்டார்கள், பெண்கள் திரண்டார்கள். அந்த எழுச்சி போராட்டம் என்பது தமிழ்நாட்டை அந்த போராட்டத்திற்கு அணியப்படுத்தியது, தயார் செய்தது. இனப்படுகொலை போரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற உற்சாகத்தையும் அதற்குரிய உத்வேகத்தையும் அளித்தது என்பது அந்த முத்துக்குமாரினுடைய வித்துடலை பாதுகாத்த ஐயா வெள்ளையன் அவர்களுடைய போர்க்குணம். நமக்கு தேவை போராட்ட குணம் அல்ல, போர்க்குணம். போராடுறதுக்கு களம் இறங்கிடுறோம், ஆனால் எந்த இலக்கிற்கு இறங்கியிருக்கிறோமோ அதை நடத்தி காட்டாமல் பின்வாங்கக்கூடாது. அதான் போர்க்குணம். நம்ம இருக்கணும், இல்லை அவன் இருக்கணும். ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்கணும். ரெண்டும் இருக்கிற வரை போராட்டத்தில் தீர்வு கிடைக்காது. தீர்வு வருகின்ற வரை நாம் போராடித்தான் ஆக வேண்டும். அந்த போர்க்குணத்திற்கு அடையாளமாக நின்றவர் ஐயா வெள்ளையன் அவர்கள். அதற்கு பிறகு முத்துக்குமாரினுடைய ஊர்வலம் பெரிய ஒரு எழுச்சியான ஊர்வலமாக மாறியது. புரசவாக்கத்திற்குரிய வணிகர்களை எல்லாம் திரட்டி வைத்திருந்தார் அவர். அவருக்கு மூலக்கொத்தளத்தில் இறுதி மரியாதை நடந்த பிறகு அவரது சாம்பலை தமிழ்நாடு முழுவதில் வந்து பல்வேறு இளைஞர்களை ஒருங்கிணைத்து பல்வேறு பகுதியிலிருந்தும் அதை ஊர்வலமாக எடுத்து சென்று தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியிலே வரை மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அங்கே திரளுகின்ற ஒரு மாபெரும் எழுச்சிக்கு வித்திட்டவர் ஐயா வெள்ளையன் அவர்கள். நிறைய சொல்லலாம். கூடங்குளம் போராட்டம், வணிகர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னால் காலையில் 4-5 மணிக்கு அவர்கள் ஆரம்பித்தார் என்றால் இரவு 12 மணி வரை உழைக்கிறார்கள். அவர்களுக்கு போராட்டத்தை குறித்தோ மக்களினுடைய சிக்கலுக்காக யோசிப்பதற்கு கூட நேரம் இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட வணிகர்களை அரசியல் படுத்தி மக்கள் போராட்டத்திற்காகவும் கோரிக்கைக்காகவும் வணிகர்களை களமிறக்கினதுனால தான் பல்வேறு கோரிக்கைகள் வெற்றி பெற்றன. அதை மறந்துவிடக்கூடாது. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வணிகர்களை ஒன்று திரட்டியது, தமிழ்நாடு முழுவதும் அதற்கு அணியப்படுத்தியது. அதேபோல் இடிந்தகரை போராட்டம், கூடங்குளம் போராட்டம் நடந்தபொழுது தமிழ்நாடு முழுவதும் அதற்கான ஒரு எழுச்சியும் ஆதரவையும் கொண்டு வந்தது. முல்லை பெரியார் போராட்டத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் வணிகர்களை அணிதிரட்டியது. பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக வணிகர்களை அணிதிரட்டியது. உச்சபட்சமாக ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது எங்களது வணிகர் சங்கத்திலிருந்து நாங்கள் அறிவிக்கின்றோம், பெப்சி கோக்கை எங்கள் கடைகளில் நாங்கள் விற்க மாட்டோம் என்ற துணிச்சல் மிக்க அந்த அறிவிப்பு. அதனால தான் இன்றைக்கு பெப்சி கோக் கம்பெனிக்காரனுடைய வணிகம் என்பது சரிந்து போனது. அப்படிப்பட்ட ஒரு போர்க்குணம் மிக்க ஒரு தலைவர். எங்களுக்கெல்லாம் எங்களுடைய எல்லா அழைப்புக்கும் வந்துடுவாங்க. ஃபோனில் சொன்னால் போதும் அப்படின்வாங்க. பெரும் தலைவர் அவர். ரொம்ப எளிமையாக, அவர் எந்தவித சம்பிரதாயமும் இல்லாமல் எதை சொன்னாலும் உடனடியாக வந்துடுவாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பாக வந்து விடுகின்றேன், பொதுக்கூட்டமாக வந்து விடுகின்றேன், போராட்டமாக முன்னணியில் இருக்கிறேன் என்று எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்திய அரசியல் களத்தில் முன்னகர்த்திய ஒரு பெரும் ஆற்றலாக எங்களோடு இருந்தவர் ஐயா வெள்ளையன் அவர்கள். அவரது இழப்பு என்பது எங்களால் ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கிறது. அவருக்கு நாங்கள் இந்த விருதை வழங்குவதன் மூலமாக நாங்கள் மேலும் உறுதி கொள்கின்றோம். போர்க்குணத்தோடு இந்த சமூகம் விடுதலை பெறுவதற்கான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று ஐயா வெள்ளையன் அவர்களுடைய அந்த போர்க்குணத்திற்கு எங்களது மரியாதையாக நாங்கள் இந்த விருதிலை வழங்குவதிலே மகிழ்ச்சி கொள்கின்றோம். 40 வருடங்களாக பொது மக்கள் நலனுக்காகவும் வணிகர் நலனுக்காகவும் போராடிய ஒரு மாவீரர், எளிமையான ஒரு தலைவர், 24 மணி நேரமும் வணிகரை பற்றிய சிந்தனை கொண்டவர். தமிழ்நாட்டில் மூலை முடுக்கில் கூட ஒரு வணிகருக்கு பிரச்சனை என்றால் அந்த இடத்தில் உடனடியாக சென்று விடுவார்கள். அந்த பிரச்சனை முடிந்த பிறகுதான் வீடு திரும்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு போராட்ட குணம் உடையவர் தலைவர் அவர்கள். அடிக்கடி சொல்வார்கள், அக்னி குஞ்சொன்றை கண்டேன், அங்கு ஒரு காட்டினில் பொந்திடை வைத்தேன். அதாவது போராட்டம் என்பதை ஒரு அக்னியாக பயன்படுத்தினார்கள். வணிகர்களுடைய விடுதலைக்காக கடைசி மூச்சு வரை போராடினார்கள். அதே மாதிரி
சுதேசிய கொள்கையை பின்பற்றியதால் சுதேசி நாயகன் என்று அன்போடு அழைக்கப்பட்டார்கள். பாருங்க, சாதாரண விஷயம் இல்லை. கடைசி மூச்சு வரை தான் பயன்படுத்திய அனைத்து பொருட்களும் நம் நாட்டு தயாரிப்பு தான் என்பதை அறிந்து அதை பயன்படுத்தினார்கள். இவையெல்லாம் அவர்கள் விட்டு சென்ற கொள்கை. அவர்கள் இந்த பேரவையில் வணிகர் சங்கத்தில் பணியாற்றிய போது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தனது அமைப்பினை அடமானம் வைத்தது கிடையாது. அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த அமைப்பை எப்படியாவது உடைத்து விடலாம் என்று கனவு கண்டார்கள். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வெள்ளையனாக உருவெடுத்திருக்கிறோம். அந்த கொள்கை வழியிலே நடப்போம். இந்த உயரிய விருதினை வழங்கிய மே 17 இயக்கத்திற்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் தலைவரின் போராட்ட குணத்தை பற்றி சொல்லணும்னா, இப்போ சகோதரர் திருமுருகன் காந்தி இருக்காங்க. ஆனால் எங்கள் வணிகர் சங்கம் எப்படி போராட்டம் காலத்தில் இருக்குதுங்கிற உதாரணம், தோழர் திருமுருகன் காந்தியோட அப்பா ஐயா காந்தி அவர்கள் தமிழ்நாடு மின் பொறியாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர். அவங்களையும் நாங்கள் எங்கள் போராட்டத்துக்கு அழைச்சிருக்கிறோம். அதே மாதிரி திருமுருகன் காந்தி பல்வேறு சமூக அமைப்புகளில் போராட்டத்தில் அனைத்திலுமே எங்கள் பேரவைத் தலைவர் இருப்பார். அதே போல் தோழர் சொல்லும்போது சொன்னாங்க இல்லையா, முத்துக்குமார் உடலை நாங்கள் பாதுகாத்த விஷயம். அப்பொழுது ஆட்சியாளர்களால் நாங்கள் வணிகர் சங்க நிர்வாகிகள் குறிப்பாக எங்கள் தலைவருக்கு பல்வேறு நெருக்கடிகள், மிரட்டல்கள் வந்தது. ஒரு தமிழீழ ஆதரவான ஒரு தலைவர் தான் வந்து மாலையை போட்டு நிறைய நெருக்கடி வரும், இதை நம்ம மூவ் பண்ணிடுறது பெட்டர்ங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பித்தார். எங்கள் தலைவர் எல்லாம் அப்படி உட்கார்ந்தார். வந்தமா மாலையை போட்டோமான்னு போய்கிட்டே இருக்கணும். உண்மையிலங்க ஒரு பெரிய தலைவர், எங்கள் தலைவர் எப்படி சேரில் உட்கார்ந்தவர் வந்தமா மாலையை போட்டோமான்னு போய்கிட்டே இருக்கணும். இந்த இதெல்லாம் இங்கே பேசக்கூடாது அப்படின்னாரு. எங்ககிட்ட அன்னைக்கு நைட்டில் சொன்னது, நல்ல வாலிப பசங்களா இருக்கிறவங்களெல்லாம் வர சொல்லுங்கள், நமக்கு ஒரு நெருக்கடி வருது, எதையும் நம்ம சமாளிக்கணும். 2 நாள் அந்த பாடியை மூலகொத்தளத்தில் அடக்கம் இது பண்ணுற வரைக்கும் எங்கள் தலைவர் அந்த இடத்த விட்டு அசையலை. அதே மாதிரி எங்கள் பேரவையிலே சில மிதவாதிகள், ஏன் நம்ம இலங்கை தமிழருக்காக தலைவர் போராடுறாரு, ஏன் முத்துக்குமார் உடலை இங்கேருந்து சாம்பல் எல்லாம் கன்னியாகுமரி வரை கொண்டு போகணும் எல்லாம் பேச்சு இருந்தது. எங்கள் தலைவர் சொல்கிற ஒரே வார்த்தை, நமக்கு எஜமானர்கள் பொதுமக்கள். பொதுமக்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம கடையில் வியாபாரம் பண்ண முடியும். அது நம்ம வியாபாரத்தை மட்டும் பார்ப்பேன், வியாபாரியை மட்டும் பார்ப்பேன்னு இருக்கக்கூடாது. பொதுமக்களோட அக்கறையில் நம்ம இருக்கணும். பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம போராடணும். நம்ம போராடினாதான் நம்ம வியாபாரம் இருக்கும் அன்னி சொல்கிறவர். அதே போல் இப்போ இங்கே பேசின நிறைய சமூக ஆர்வலர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா, பேராசிரியர் ஐயா பேசும்போது சொன்னாங்க, தண்ணி எல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும்ட்டு. உண்மைதான். 1991 போடப்பட்ட உலக வர்த்தக ஒப்பந்தம் தண்ணீர் ஒரு விற்பனைக்குரிய பொருள்னு சொல்லுது. இந்த ரேஷன் இது எல்லாமே காசு படிப்படியாக குறைச்சிருவாங்க. அந்த உலக வர்த்தக ஒப்பந்தத்தில் இருக்குது. இதெல்லாம் நிர்வாகிகளுக்கு சொல்லி கொடுத்து போராளிகளாக மாற்றினது எங்கள் வணிகர் சங்க தலைவர் அண்ணன் வெள்ளையன் தான். இப்போ நான் சாதாரணமாக தென்சென்னை மாவட்ட தலைவராக இருந்தேன். எனக்கு வணிகர்களுக்கு என்ன பிரச்சனை வரும், சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம், இப்போ தோழர் திருமுருகன் காந்தி, அவங்க அப்பா காந்தி எல்லாரையும் ஓரளவுக்கு தெரியும். நாசரனை உட்கார்ந்துருக்காரு, அவங்களுக்கு நினைவு இருக்காது. அவங்களுக்கு ஒரு சின்ன, அவங்க சன்னுக்கோ யாருக்கோ ஒரு விபத்து செட்டிநாடு ஆஸ்பத்திரியில் நாங்கள் தற்செயலாக போயிருந்தோம்.
நானும் தலைவர் வெள்ளையன்லாம் போயிருந்தோம். போன உடனே கேள்விப்பட்ட உடனே வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். அன்றைக்கி பார்த்து நாங்கள் கேட்டுட்டு வந்தோம். அந்த மாதிரி இந்த பழக்கங்கள்லாம் எங்களுக்கு வணிகர்களுக்கு, வணிகர் சங்க நிர்வாகிகளுக்கு ஏற்படுத்தி தந்தவர் எங்கள் வணிகர் சங்க தலைவர் அண்ணன் வெள்ளையன் தான். இந்த வணிகர் சங்கம் கண்டிப்பாக சமூக போராளிகளுக்கும் மனித உரிமை ஆர்வலர்களுக்கும் கண்டிப்பாக எப்பொழுதும் எங்கள் வணிகர் சங்க பேரவை துணையாக இருப்போம் என்று கூறி, இந்த விருதை கொடுத்த மே 17 இயக்கத்துக்கும் இதற்கு காரணமாக இருந்த நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.